ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வின்னர்ஸ் கிளப் பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கோம். இது பார்த்திங்கன்னா திருப்பத்தூரில், நம்ம தமிழ்நாட்டில் திருப்பத்தூரில் வியூ ட்ரஸ்ட்டுன்னு வச்சுருக்காங்க. அவங்க தான் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேங்களா, இது ஒரு மாதம் ஆகப்போகுது. 1ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சின்ன சின்ன சாஃப்ட்வேர் இஷ்யூஸ் வந்து எல்லாம் ஒன் பை ஒன்னாக சரி பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம எந்த அளவுக்கு இதில் ஜாயின் பண்ணி பொறுமையாக இருக்கிறோமோ ஒரு 5 மாதம் 6 மாதத்தில் நல்ல வருமானம் நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, இதில் வந்து நம்ம யாரையுமே கட்டாயப்படுத்தி யாருமே ஜாயின் பண்ண சொல்லலை. பிளான் இருக்குது, இந்த மாதிரி இருந்தால் இந்த மாதிரி கிடைக்கும், 4 பேருக்கு உதவ போகிறோம், நம்மளுக்கு 4 பேர் உதவ போகிறாங்க, அது மூலமாக நம்மளுக்கு வருமானம் கிடைக்கும். இதுதான் இதோடைய கான்செப்ட். வாழை வைத்து வாழுன்னு சொல்லலாம். ஓகேங்களா, இது வந்து பேர் டு பேர். நான் வந்து பார்த்திங்கன்னா அதுதான் சொன்னேனே, 7ஆம் தேதி ஜாயின் பண்ணேன். 8ஆம் தேதி தான் காலையில் 7 மணிக்கு எனக்கு ஆக்டிவேட் ஆகிருக்கு. 6ஆம் தேதி 6 மணிக்கு ஜாயின் பண்ண 13 நேரம் கழிச்சு எனக்கு ஆக்டிவேட் ஆகிறதுனால 8ஆம் தேதியிலேருந்து இருந்தது ஆக்டிவேஷன் டேட் ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா, இதில் எப்படின்னா மெம்பர்ஸ் ஜாயின் பண்ண நம்ம சீனியாரிட்டி லெவல் வைஸ் ஒன் பை ஒன்னாக நம்மளுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். எனக்கு இன்னும் இவ்வளோ பெண்டிங்ஸ் இருக்குது. ஓகேங்களா, ஆல்ரெடி 2வது லெவலுடைய 600 வருமானம் எனக்கு கிடச்சிருச்சு. 1500 3வது லெவலுடைய வருமானம் ஒன்று கிடச்சிருச்சு. ஸ்பான்சர் இன்கமும் எனக்கு ஒன்று கிடச்சிருச்சு. ஒரு 4000 எனக்கு ப்ராஃபிட்டாக வந்துருச்சு. 4வது லெவலுக்கு நான் அப்கிரேட் பண்ணியிருக்கேன். 4வது லெவலுடைய அமௌண்ட் வந்தோடனே நான் 4வது லெவல் வரைக்கும் இப்போதைக்கு இருக்கேன். 4வது லெவலில் நான் இருக்கேன். ஓகேங்களா, இதுதான் நம்மளுடைய லெவலு. 5வது லெவலுக்கு நான் அப்கிரேட் பண்ணணுன்னா எனக்கு 4 பேர் வந்து 7500 அனுப்புவாங்க, நான் அப்கிரேட் பண்ணணும். ஓகேங்களா, இதுதான். இதில் வந்து நிறைய பேர் எனக்கு ஒன்றும் வரல. 13ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணேன், நான் 14ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணேன். நடுவில் என்னாச்சுன்னா க்ளோனிங் ஐடிக்கு வந்து எல்லாருக்குமே விழாமல் இருந்துச்சு. அது வந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணியிருக்காங்க. இப்போ 13ஆம் தேதி 8ஆம் தேதி 9ஆம் தேதி ஜாயின் பண்ண எல்லோரும் க்ளோனிங் ஐடியும் ஒருத்தருக்கா க்ரியேட் ஆகிட்டுருக்கு. க்ளோனிங் க்ரியேட் ஆக நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிடும் இதுக்கப்புறம். ஓகேங்களா, உங்களுக்கு எது இஷ்யூ இருந்தாலும் டெலிகிராம் சேனலில் இருக்குது. அப்படி இல்லைனா நம்மளுடைய எம்டி சார் குரூப் இருக்குது, வின்னர்ஸ் கிளப்பு, அதில் ஜாயின் பண்ணுங்கள். உங்கள் கொஷின் அவர்கிட்ட கேளுங்க. நீங்களாம் சஜஷன் சொல்ல அவர் எல்லாமே சரி பண்ணிட்டு தான் இருக்கார். நம்ம எலெக்ஷன் முடிகிறதுக்குள்ளே எல்லாமே பக்காவாக சரியாயிடும். இதில் யார் முன்னாடி வரான்றது தான் முக்கியம். யார் முன்னாடி வந்து கரெக்டாக அது ப்ராசஸ் போகிறாங்களோ அவங்களுக்கு தான் முதல்ல கிடைக்கும். நம்ம சேர்றது அவசரமாக சேர வேண்டியது. அப்புறம் யாராவது ஒருத்தங்க கால் பண்ணி உங்களுக்கு பணம் அனுப்பிச்சிட்டேன் சார் அப்ரூவ் பண்ணுங்கன்னா, நம்ம வெளியே இருக்கேன் 1/2 hour கழிச்சு, அப்போது நீங்கள் சீனியாரிட்டி அந்த இடத்துல உங்களுக்கு போகும். ஓகேங்களா, ஒன்றுமே இல்லைங்க, இதுதான் ரீசன். நம்மளும் சீனியாரிட்டி இப்போ நம்ம ஒருத்தங்க கால் பண்ணி அவங்க அப்ரூவ் பண்ணணுன்னா அதுவும் லேட் ஆகும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு காமிச்சோடனே அவங்களுக்கு கால் பண்ணுங்கள், இதுமாதிரி நான் பேமெண்ட் அனுப்புகிறேன் சார், நீங்கள் அப்ரூவ் பண்ணுறீங்களான்னு கேளுங்க. அதுக்கப்புறம் அனுப்பிச்சிட்டு அப்ரூவ் வாங்கிக்கிங்க. அப்படி இல்லைனா கஸ்டமர் கேர் நம்பரும் கொடுத்துருக்காங்க. கஸ்டமர் கேர் நம்பருக்கு சொன்னீங்கனாலும் அவங்க என்ன ஏதுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு அடுத்த ஆள் மாற்றி விடுவாங்க. இது வரைக்கும் 24 மணி நேரம் இருந்துச்சு, அந்த டைமையும் குறைச்சி 4 மணி நேரமாக ஆக்கிட்டாங்க. ஓகேங்களா, அப்போ 4 மணி நேரத்துலேயே வந்து அவங்க போய் இன்னொரு ஐடி நம்மளுக்கு வர ஆரம்பிச்சோம். ஓகேங்களா, சின்ன சின்ன இஷ்யூ இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே ரெக்டிஃபை பண்ணிவிடுவாங்க. உங்களுக்கு இதில் பிளான் டீட்டெயில்ஸ் தெரியல, என்ன பிளான் எப்படி பண்ணணும்னு தெரியலன்னா இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். இப்போ நான் பிளான் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பிடிச்சிருந்தா ஜாயின் பண்ணுங்கள். இது வந்து நம்ம கொடுக்குற அமௌண்ட்டு வேறு யாருக்கும் கொடுக்க போகிறோம், நம்மளை மாதிரி இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்க போகிறோம், அவங்க இன்னொருத்தவங்க கொடுக்க போகிறாங்க. பேர் டு பேர் தான், மக்கள் டு மக்களுக்கு தான் எல்லாமே சேரப்போகுது. மக்கள்லேருந்து நம்மளுக்கு கிடைக்கும் போது ஒருத்தங்களுக்கு நம்ம உதவி செய்கிறோம், உதவி நம்மளுக்கும் 2 பேர் செய்வாங்க. அது மாதிரி தான் போகுது. இந்த வீடியோ முழுசாக பாருங்கள், டீட்டெயில்ஸு நான் சொல்கிறேன். உங்களுக்கு பிளான் எப்படி ஆக்டிவேட் ஆக போகும், எப்படி ஒர்க் ஆகுன்றதை நான் சொல்கிறேன். இதுதான் பிளான். ஓகேங்களா, இதில் என்னென்னா நம்ம 300 ரூபாய் ஒருத்தங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். ஓகேங்களா, ஹெல்ப் பண்ணோடனே நம்ம அப்போ ஐடி ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஒருத்தங்களுக்கு 300 ஹெல்ப் பண்ணுறப்போ தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நம்மளுக்கு ஆக்டிவேஷன் முடியுது. அப்புறம் தான் லெவலுக்குள்ளேயே வரும். முதல் லெவலில் நம்மளுக்கு 2 பேர் உதவி செய்வாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. நம்மளுக்கு 600 ரூபாய் கிடைக்கும். இந்த 600 ரூபாய் நம்மளுக்கு இல்லை, நம்ம அந்த 600 ரூபாய் இன்னொருத்தங்களுக்கு அப்கிரேட் பண்ணுறதுக்காக இன்னொருத்தங்களுக்கு உதவி செய்வோம். 2வது லெவலுக்கு நம்ம போகணும் இல்லையா, 2வது லெவல்லேருந்து நம்மளுக்கு வருமானம் கிடைக்க ஆரம்பிச்சிடும். சரிங்களா,
ரெண்டாவது லெவலில் 4 பேர் நம்மளுக்கு 600 ரூபா கொடுப்பாங்க. ஓகேங்களா? இந்த 600 ரூபாயில் என்ன பண்ணணுன்னா 1500 ரூபா அப்கிரேட் பண்ணிடணும். 300 ரூபா வந்து பார்த்திங்கன்னா க்ளோனிங் ஐடி கிடச்சிரும். ஓகேங்களா? அப்புறம் நம்மளுக்கு ஒரு க்ளோனிங் ஐடினா நம்மளுக்கு ஒரு ரீபர்த் ஐடி ஒரு ஃப்ரீயாக கிடச்சிரும். அப்புறம் நம்மளுக்கு 600 ரூபா 4வது ஐடி 3 பேர் இந்த இது முடிச்சதுக்கப்புறம் தான் 4வது ஐடி நமக்கு 600 ரூபா வருமானம் வரும். நம்ம 3வதுல அப்டேட் ஆகிட்டோமா, 3வதுல 8 பேர் நம்மளுக்கு 1500 ரூபா அனுப்புவாங்க. நீங்கள் யார் ஸ்பான்சர் இன்னொருத்தர் கீழே இருந்தீங்களோ அவர் ஒருத்தருக்கு உங்களோட 8லேருந்து ஒருத்தருக்கு வந்து அவருக்கு இன்கம் போயிடும். சரிங்களா? இதில் வந்து நம்மளுக்கு 12,000 ரூபாயில் 7,500 ரூபா நீங்கள் வந்து 4வது லெவல் அப்கிரேட் பண்ணிங்கன்னா 7,500 ரூபா இன்னொருத்தவங்களுக்கு உதவி செய்வீங்க. உதவி போயிட்டுருக்கோம். மீதி 1,200 ரூபாயில் 4 க்ளோனிங் ஐடி கிடச்சிடும். 3 லெவல்லையே நம்மளுக்கு 5 ஐடி ஃப்ரீயாகவே கிடச்சிரும். ஒரு ஐடி ஒருத்தருக்கு ஒரு நம்பரில் ரெஜிஸ்டர் பண்ணால் போதும். இதில் நம்மளுக்கு 5 ஐடி கிடச்சிரும். அது இல்லாமல் 1,800 ரூபாய் இதில் வருமானம் வந்துடும். உங்களுக்கு யார் இன்ட்ரோ கொடுத்தாங்களோ அவங்களுக்கு ஒரு 1,500 ரூபா போயிடும். ஓகேங்களா? நீங்கள் 4 பேர் ரெஃபர் பண்ணுறப்போ இந்த வருமானம் கிடைக்கும். ஓகேங்களா? இல்லைனா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 100% யாருமே ரெஃபர் பண்ணணுன்னு கிடையாது. இதில் யாருமே நீங்கள் சேர்க்கணுன்னு கூட தேவையில்லை. நீங்கள் ஜாயின் பண்ணாலே போதும். உங்களுக்கு இந்த நெட் அமௌண்ட் அந்த இன்கம் உங்களுக்கு வரும். நீங்கள் அப்கிரேட் பண்ண தான் கிடைக்கும். நடுவில் போகாதீங்க. அதே மாதிரி 7,500 ரூபாயிலேருந்து 16 பேர்கிட்டேருந்து கிடைக்கும். ஃபஸ்ட்டு நம்ம அப்கிரேட் பண்ணுறதுக்கு 30,000 ரூபாயிலேயே அது அமௌண்ட் வந்துடும். நம்ம அப்கிரேட் பண்ண முடித்த உடனே நம்மளுக்கு மீதி அமௌண்ட் 1 by 1 வர ஆரம்பிச்சிடும். 67,500 ரூபா வந்து நம்மளுக்கு வருமானம் கிடைச்சிடும். அதில் 15,000 ரூபா ஒன்று அப்பு நம்மளை யார் இன்ட்ரோ கொடுத்தாங்களோ அவங்களுக்கு போய் சேரும். இது வந்து ட்ரஸ்ட்டுக்கு 7,500 ரூபா போகும். ஓகேங்களா? அதே மாதிரி தான் 5வது லெவல் 30,000 ரூபா அப்கிரேட் பண்ணியிருக்கோம். 6வது லெவல் 1 லட்ச ரூபா, 7வது லெவல் 3 லட்ச ரூபா, 8வது லெவல் 6 லட்ச ரூபா. கடைசியில் தான் நம்மளுக்கு இவ்வளோ பெரிய அமௌண்ட்டு லைஃப் டைம் செட்டில்மெண்ட் அமௌண்ட்டோட அதிகம் தான். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அச்சீவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 6வது 7வது லெவல் கூட உங்களுக்கு வரலாம். உங்களுக்கு 58 லட்ச ரூபா வரைக்கும் சான்சஸ் இருக்குது. இப்போ ஜாயின் பண்ணுறோம். ஏன்னா ஜாயின் பண்ணால் தான் எல்லாருக்குமே கிடைக்கும். ஏன்னா ரீபர்த் ஐடி 5 கிடைக்கும். ஒரு ரவுண்ட்லேயும் ஒரு ரீபர்த் ஐடி வர 5, 25, 125 போயிட்டே இருக்கும். அப்போது இது லைஃப் லாங் இந்த அன்லிமிட்டடாக போயிட்டுருக்கிறதால நம்மளுக்கு இந்த வருமானம் கிடைக்கும். நம்ம 10 பேரை சேர்த்துருந்தாலே 4வது லெவல் அவங்களும் 4வது லெவல் வந்தாங்கன்னா ஒருத்தர்கிட்டேருந்து 15,000 ரூபான்றப்போ 10 பேர்கிட்ட இருப்போ 1,50,000 ரூபாய் நம்மளுக்கு 4வது லெவல்லே ஒருத்தர்கிட்டேருந்து கிடைக்கும். நம்ம ஒரு 10 பேர் சேர்த்துருந்தாலே இதுக்கும் இவ்வளோ பெனிஃபிட்டும் இருக்குது. இதை சேராதது உங்களுடைய விருப்பம். இதுதான் இது கம்பெனியோட பிளான். பியர் டு பியர் தான். ஓகேங்களா? ஒளிவு முறையும் இருக்காது. நீங்கள் இன்னொருத்தவங்களுக்கு ஷோவாகவும் ஹெல்ப் பண்ணுவீங்க. அவங்க இன்னொருத்தவங்களுக்கு அவங்களும் கொடுப்பாங்க. அது மாதிரி ரொட்டேஷன் போயிட்டுருக்கோம். உங்களுக்கு ஒருத்தவங்க இந்த நெட் அமௌண்ட் இந்த லிஸ்ட்டில் வர உங்களுக்கு வருமானம் கிடச்சிட்டே இருக்கும். 4வது லெவல்லே உங்களுக்கு ஒரு 70,000 ரூபாய் வரைக்கும் வருமானம் வந்துடும். 5வது லெவலில் 7,70,000 ரூபாய் கிடைக்கும். ஒரு 8 லட்ச ரூபாய் நம்ம கையில் வந்துடும். 6வது லெவலுக்குள்ள இதெல்லாம் டைம் எடுக்கும். நீங்கள் நினைக்கிறீங்க போட்டு உடனே வரும்னா கிடையாது. மக்கள் சேர தான் 1 by 1 ரீபர்த் ஐடி மூலமாக க்ரியேட் ஆகிட்டே வர வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? சரி, வயசு தான் வரும். எல்லாத்துக்கும் பொறுமையாக இருங்க. பொறுமை இல்லைன்னா அதில் ஜாயின் பண்ண வேண்டாம். சும்மா நான் போய் தெரியாமல் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன்றவங்களும் தயவு செஞ்சு ரெஜிஸ்டர் பண்ணாதீங்க. உங்களால் 4 பேர் பாதிக்கப்படுவாங்க. சரிங்களா? தேங்க்யூ.